அந்த கூலி வேலைய நானே செஞ்சு உன் தங்கச்சிய பாத்துக்கிறேன், நீ எப்படியாவது நல்லபடியா படின்னு என் அம்மா லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க சார். எவ்வளவு தேடியும் என் அம்மாவும் தங்கச்சியும் எனக்கு கிடைக்கவே இல்லை. குறைஞ்சபட்சம் என் அம்மாவோட ஆசையாவது நிறைவேற்றலான்னு படிக்கிறதுக்காகவும் சாப்பிடுறதுக்காகவும் தான் சார் உங்க பர்ஸை திருடணும்னு நினைச்சேன். இங்க பாரு சிவா, உன்னுடைய நிலைமை எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுடா. ஆனா இந்த திருட்டுன்றது எப்பயுமே உனக்கு படிப்பையும் நல்ல புத்தியும் கொடுக்காது. சிவா, நீ என் கூட வந்துறியா? நீ என் வீட்லயே தங்கிக்கோ, நான் உன்னை படிக்க வைக்கிறேன். நிஜமாவா சார்? நிஜமாதான். சரி வா போலாம். அண்ணா நில்லுண்ண, ஊர் பேர் தெரியாதவனா எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு போற? இதுக்கு முன்னாடி நீயும் ஒரு நாள் ஊரு பேரே தெரியாத விக்கிரகத்தை தூக்கிட்டு வந்து என் வீட்டுல வச்ச, நான் தான் சொன்னேன். அப்ப ஏன்டா இந்த கேள்வி கேட்கல நீ? சிவா, நீ வாடா. சார் சார், நான் என் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். அது எதுக்காக அங்கேயே வச்சிருக்க? அதாவது உங்க பர்ஸை எடுத்ததுக்கு அப்புறம் பேக வச்சுட்டு ஓட முடியாதுல்ல சார், அதான் அங்கேயே வச்சுட்டேன். என்னாச்சு மாமா? அப்பவே ஜூஸ் குடுக்கலான்னு வந்தா எங்கேயோ அவசரமா கிளம்பி போயிட்டீங்க. ஏதோ ஆபீஸ் டென்ஷன்ல இருக்கீங்கன்னு நானும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க மாமா? ஆமா, ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு? ஆபீஸ்ல எல்லாம் ஒன்றும் நடக்கல அபூர்வா. என் வாழ்க்கையில தான் பெரிய சோகம் நடந்துருச்சு. அதான் சோபாவோட இறப்பு. ஐயோ மாமா, எப்பவோ இறந்து போன அக்காவை பத்தி நீங்க இப்பவும் கவலைப்படுறது சரியில்லை மாமா. முதல்ல இந்த காஃபியை குடிங்க. வேண்டாம் பூர்வா, இப்போ எனக்கு எதுவுமே குடிக்கிற மனநிலை இல்லை. உனக்கு ஒன்று தெரியுமா? உன்னோட சோபா அக்கா ஃபேக்டரி ஷார்ட் சர்க்கியூட் ஆக்சிடென்ட்ல இறந்து போகல, அது ஒரு மர்டர். மாமா 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 எழுந்துருங்க, மெதுவா எழுந்துருங்க மாமா. பாத்து எழுந்துருங்க, பாத்து மாமா. உட்காருங்க மாமா, உட்காருங்க. ஐயோ, என்ன மாமா இதெல்லாம்? நீங்க கோமால இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் சொல்லிருக்காருல்ல, நீங்க அதிகமா யோசிச்சாலோ டென்ஷன் ஆனாலோ அது உங்க உயிருக்கே ஆபத்தாயிடும்னு. உங்களுக்கு பைத்தியம் கூட பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்கல்ல மாமா. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என் நிலைமை என்ன ஆகுறது மாமா? தயவு செஞ்சு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க மாமா. எப்படி அபூர்வா, சோபா கொலை செய்யப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் யோசிக்காம டென்ஷன் ஆகாம எப்படி இருக்க முடியும்? அவ்வளவு கான்பிடென்ட்டா அந்த எஸ்ஐ சொல்லிருக்காருன்னா கண்டிப்பா அவர்கிட்ட ஏதோ ஒரு பலமான ஆதாரம் இருந்திருக்கணும். அதனாலதான் பாவம் அவரையும் மர்டர் பண்ணிட்டாங்க. பாருங்க மாமா, இத நாம இன்னொரு ஆங்கிள் ஏன் யோசிக்க கூடாது? நம்மள யாரோ மிஸ்கைட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. நீ கெஸ் பண்றது உண்மையா இல்ல நான் நினைக்கிறது உண்மையான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். உண்மையிலேயே சோபாவை யாராவது கொலை பண்ணிருந்தாங்கன்னா அவங்கள கண்டுபிடிச்சே ஆகணும். என் கையால தான் அவங்கள கொல்ல போறேன். சக்சஸ்ஃபுல்லா உன் தம்பி சிவாவை ககன நான் வீட்டுக்குள்ள அனுப்பிட்டேன். நீ சூப்பர் செரி. எனக்கு தெரியும்
உன் அண்ணன் வீட்டுக்கு என் தம்பியை எப்படியாவது அனுப்பிடுவேன்னு. நீங்க ஷோபா சந்திராவை மர்டர் பண்ணும்போது பொம்மைக்குள்ள இருந்த அந்த வீடியோ ரெக்கார்டர் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. அப்போ அந்த பொம்மை ககன் வீட்டுக்கு போயிடுச்சா? இவ தம்பி கையில அந்த பொம்மை இருந்தும் இவங்க 2 பேரும் சைலண்டா இருக்காங்கன்னா இவங்க யாருக்கும் அந்த பொம்மைக்குள்ள இருக்கிற வீடியோ ரெக்கார்டிங்க பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது தெரியறதுக்கு முன்னாடி எப்படியாவது அதை ஏன் வசமாக்கிக்கணும். ஆமா, உங்க அண்ணன் கிட்ட என்ன சொல்லி என் தம்பி அங்க அனுப்பி வச்ச? வெரி சிம்பிள் பூமி. அண்ணன் கதையவே அண்ணன் கிட்ட சொல்லி அனுப்பி வச்சுட்டேன். அதே மாதிரி உன் தம்பியையும் நானே பிரிட்ஜா இருந்து என் கையாலேயே என் அண்ணன் வீட்டுல சேர்த்துட்டேன். போதுமா? தயவு செஞ்சு இதுக்கு நன்றி கடன் அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லாத பூமி, ப்ளீஸ். நீ என்ன அப்பாவின்னு சொன்னல, அது ஒண்ணுதான் ஹர்ட்டிங்கா இருக்கு. எனக்கு சாரி சொல்லு. சாரி செரி. சாரி அக்செப்டட். நான் ஒன்னும் அப்பாவி கிடையாது. ஐ அம் ஜீனியஸ். வரேன். எப்படியாவது அந்த பொம்மையை நம்ம கைக்கு வர வைக்கணும். அதுக்கப்புறம் இவங்கள நான் பாத்துக்கிறேன். சிவா சார். பேக் எடுத்துட்டு வாடா, உள்ள போலாம். சரிங்க சார். சார், நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா சார்? ப்ளீஸ் டெல் மீ. உங்க தங்கச்சி ஃபேஸ் சப்பாத்தி மாதிரி இருக்கு, ஆனா நீங்க அவங்கள பூரின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. அவளுடைய முழு பேரு பூர்ணிமா. நாங்க ஷார்ட்டா அவளை பூரி பூரின்னு கூப்பிடுறோம். வேணும்னா நீயும் அவளை அப்படியே கூப்பிட்டுக்கோ. ஆமா, ஃபர்ஸ்ட் சிவாக்கு ஏதாவது சாப்பிட கொடுமா, ரொம்ப பசியோட இருப்பான். இத நீ சொல்லணுமா ககன்? எல்லாம் நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ்மா. சிவா, கேரி ஆன். தேங்க் யூ சார். வாப்பா சிவா. ஐயோ பரவாயில்லைங்க, இருக்கட்டும். பரவாயில்ல. சிவா,